எல்லாருக்கும் வணக்கம். விருச்சிகமில் பிறந்திருக்கவங்களுக்கு மார்ச் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் ராசி லக்னம் ரெண்டுக்குமே பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான். இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்காது. சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. உங்களோட ஜாதகப்படியான பலன்கள் தான் முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும். விருச்சிகமில் பிறந்திருக்கவங்களுக்கு மார்ச் மாதம் அப்படின்றது ஒரு நல்ல மாதம் தான், அதை இல்லைன்னெல்லாம் மறக்க முடியாது. அதை நீங்கள் எப்படி கொண்டு போய்க்கிறீங்க அப்படின்றதெல்லாம் உங்களோட கையில் தான் இருக்குது. சரி, எந்தெந்த விஷயங்களில் நல்ல பலன்கள் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு குழந்தை பாக்கியத்துக்கு சொல்லலாம். உங்களோட ஜாதகமில் இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்தியும் குழந்தை பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் விருச்சிகமில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு மார்ச் மாதத்தில் டெலிவரி டேட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த டெலிவரி டேட்ஸ்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைகளோ பயப்படவோ வேண்டாம். குழந்தை பாக்கியம்ன்றது நல்லபடியாக கிடச்சிடும். அடுத்தபடியாக சொல்லணுன்னா, வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு சொல்லலாம். உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாபுத்தியும் சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றதெல்லாம் சில பேருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சில பேர் கவர்மெண்ட் வேலைக்காகலாம் ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க. உங்களுக்கும் சேம் தான். உங்கள் ஜாதகமில் கவர்மெண்ட் வேலைக்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாபுத்தியும் சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படுற மாதிரியான கவர்மெண்ட் வேலை அப்படின்றதும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, வெளி மாநிலங்கள் போகிறதெல்லாம் சொல்கிறோம் பாருங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக நீங்கள் போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலும் சரி, அதே மாதிரி தான் இந்த வெளி மாநிலங்கள் மூலமாக வெளிநாடுகள் மூலமாக ஏதாவது நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுவுமே நல்ல விதமாக அமையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் கொஞ்சம் உங்களுக்கு இந்த ஒரு ஞாபக மறதி அப்படின்ற மாதிரி ஏற்பட்டாலும் ஒரு நல்ல மாதமாக தான் அமையும். அதிலெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ப்ரமோஷனு, பிடிச்ச இடங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபருக்காகலாம் சில பேர் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க, சேலரி இன்க்ரிமெண்ட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்கள் ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாபுத்தின்றது சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேருக்கு நல்ல விதமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றத ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏற்படத்தான் செய்யும். பண விஷயங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல மாதம் தாங்க. ஆனால் செலவுகளும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பண விஷயங்களை பொறுத்தவரையும் செலவுகளை முடிஞ்ச அளவுக்கு சுப செலவுகளாக மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வண்டி வாகனங்கள் வாங்கிறது அப்படின்ற மாதிரியான சுப செலவுகள் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டுருக்கோம். இன்னும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கடன் பிரச்சனைகள் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் அதிகமாகிறது அப்படின்ற மாதிரியான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விரைய செலவுகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் செலவு விஷயங்களில் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. இந்த விவசாயம் சம்மந்தமான தொழிலில் இருக்கவங்க கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஒரு தடவைக்கு 4 தடவை யோசனை பண்ணி தாங்க முடிவு பண்ணணும். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். வண்டி வாகனங்களில் போகிறதெல்லாம் ஓவர் ஸ்பீடெலாம் வேண்டாங்க, நார்மல் ஸ்பீட்லேயே போங்க. ஏன்னா அந்த விருச்சிகமில் பிறந்திருக்கவங்க பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்களில் போகிறது, ட்ராவலிங் பண்ணுறதுலலாம் ரொம்ப அதிக ஈடுபாடு கொண்டவங்க. டூ வீலர்லாம் போகிறப்ப சாகசம் பண்ணுறேன்லாம் எதுவும் பண்ணிகிட்டு இருக்காதீங்க, புரியுதுங்களா? கொஞ்சம் பார்த்து நிதானமாக போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ட்ராவலிங்கில் கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கோங்க. சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு இந்த மாதம் அப்படின்றது ஒரு நல்ல மாதமாகவே அமையுங்க. கொஞ்சம் சின்ன சின்ன மன வருத்தங்கள் அப்படின்ற மாதிரி உங்களோட அந்த ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்லாம் இருக்காங்க பாருங்கள், அவங்களோட கொண்டு போகத்தான் செய்யும். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்துக்கிற மாதிரி இருந்துக்கோங்க. குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களோட அம்மா இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு கொஞ்சம் அடிக்கடி உடல் நலத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்துறது. உங்களுக்குமே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு வயிறு சம்மந்தமான உடல்நல பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் ஏற்படத்தான் செய்யும். அதனால் உங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க, உங்களோட அம்மாவோட ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க.
குடும்பத்தில் ஓரளவுக்கு பரவாயில்ல தான். ஒன்றும் பெரிய அளவில் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்காது. என்ன இது உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கிறது தான். அந்த கணவன் மனைவி உறவுக்குள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டுருக்கோம். அதே மாதிரி தான் மனசு அப்படின்றதும் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன தான் வந்து டைமுன்றது நல்லா இருந்தாலும் ஒரு விதமான குழப்பம் அப்படின்றத ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்துக்கோங்க. ஏன்னா ஓரளவுக்கு பலன்கள் நல்லபடியாக தான் இருக்குது. நீங்களாக தேவையில்லாத விஷயத்தில் போயிட்டு வந்து உங்களை நீங்களே ஈடுபடுத்திக்கிட்டு அது மூலமாக ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்திக்கிறது அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைகளும் அமையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது தான். அதனால் கொஞ்சம் பார்த்து நிதானமாக இருந்துக்கணும். முன்கோபம் அப்படின்றதெல்லாம் விருச்சிகமில் சொல்ல வேண்டியதே இல்லை. சாதாரணமாகவே ஏற்படக்கூடிய விஷயம்தான். முன்கோபம் அப்படின்றதெல்லாம் ஏற்படத்தான் செய்யும். அதெல்லாம் நீங்கள் தான் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்களோட வழிபாடுகள் அப்படின்றத கொஞ்சம் ரெகுலராக பண்ணிட்டு வாங்க. ஓரளவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளாவது குறையும். ஏன்னா கடவுள் மேலே ஒரு விதமான அந்த இறையன்பு மேலே ஒரு விதமான நம்பிக்கைன்றதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் கொஞ்சம் அதிகமாகவே தான் ஏற்படும். வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லைங்க. அரசியலில் இருக்கவங்களுமே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கோபத்தில் எதையும் பேசிட்டு ஏதாவது வார்த்தைகளை விட்டுட்டு அது மூலமாக கெட்ட பேர் வாங்கிக்காதீங்க. உங்களுக்குமே கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல தான். இந்த மாதம் அப்படின்றது மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா விருச்சிகமில் பிறந்திருக்கவங்களுக்கு ஒரு நல்ல மாதம் தான். சில விஷயங்களில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தான். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.